வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ எப்போதும் சொல்கிறது தான். ஸோ எப்போதுமே ராசிக்கு பார்ப்பதை விட உங்களது லக்னம், உங்களது ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கும். ஸோ லக்னத்திற்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்திற்கு விருச்சிக ராசி மகர லக்னம்னா மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய தசா புத்தி அந்தரங்களை நோட் பண்ணிக்கிங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது, பார்க்க மறக்காதீங்க. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? ஸோ உங்களது ராசி அதிபதி வந்து 9ல் இருக்குது. ஸோ அது பாதகஸ்தானமாக இருந்து அதுங்க செவ்வாய் நீச்சமாகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள். ஸோ அப்பா சார்ந்த உறவுகளையும் சரி, வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் வரணும். அது விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குரு, ஸோ 2ஆம் அதிபதியான குரு வந்து 2, 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஒரு 12ஆம் தேதி வரை வந்து நிறைய வேலையில் வந்து நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கிற ஒரு காலகட்டம் தான். ஏன்னா வந்து குரு ராகு வந்து ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். பட் இந்த 12ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே கிளியர் ஆகிடும். இன்னும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு ப்ளஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு டென்ஷன் இருக்கும் 12ஆம் தேதி. இது யாருக்கு மேஜராக இருக்குன்னா விருச்சிக லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான் மேஜராக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள் இருக்கும். வீடு சொத்துக்களில் வந்து விற்கணும் ரொம்ப நாளாக அப்படின்னா விற்கிறதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகன விற்பனை எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக. இது யாருக்கு மேஜராக நடக்கும் போது விருச்சிக லக்னமாக இருந்து சனி தேசை புத்தி அந்த நடக்கணும் மேஜராக நடக்கும். மற்றபடி 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளோட மேம்பாடான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ளஸ் தான் போயிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் இருக்கும். 6ல் வந்து 5ஆம் அதிபதி இருக்கும்போது வேலையில் இருக்கிறவங்க வந்து வேலையில் வந்து நிறைய வேலை பலுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ 12ஆம் தேதி வரை வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தவங்க இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்கிற வாய்ப்பும் நல்லாவே இருக்குது. 7ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவியோட அந்த கருத்தொருமித்த சுக்கிரன் செவ்வாயினாலே ஒரு கருத்தொருமித்த விஷயங்களாக இருந்தாலும் சில நேரங்கள் வந்து கருத்து வேறுபாடுகளும் வரும். ஏன்னா வந்து அவர் 6ஆம் அதிபதியாக வரனால 7ஆம் அதிபதி கூட இருக்கும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சில மனம் நோகிற மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சுக்கிர திசை புத்தி அந்தரம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும். மற்றவங்களாம் ரொம்ப பெருசாக பாதிக்காது. எல்லாம் வந்து 1 or 2 டேஸில் போயிடும். இல்லை மாதகிரகங்கள். ஸோ மாதகிரகங்களை பற்றி நம்ம ஒரு பெருசாக ஒரி பண்ணிக்கணும். எல்லாமே கடந்து போகிறது தான். ஸோ அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயங்கள் கவனமாக இருக்கணும். வேலையில் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து என்ன தொழிலாளர்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கீழே வேலை செய்கிற ஆள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து கணவன் மனைவி உறவுலையும் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி நீச்சமாவது வேலை செய்கிறவர் வந்து சின்ன சின்ன அவமானங்களை நமக்கு பண்ணுவாங்க. அவனுக்கு பேச தெரியாமல் ஏதாவது பேசிடுவான்றனால கொஞ்சம் கவனம் பண்ணணும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவையும் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கிற ஒரு டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். தொழில் சார்ந்த விஷயங்கள் 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் பேராசை மூலியமாக ஏதாச்சும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள், கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 8ல் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். அது விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான் அது. ஸோ இந்த ஒரு மாதம் தான். அதுக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி 9ல் வந்து செவ்வாய் சுக்கிரன்றது வந்து தந்தை சார்ந்த உறவுகளில் சின்ன ஒரு மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி அங்கே தான் இருக்கார், 7ஆம் அதிபதி அங்கே தான் இருக்கார் போது ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் உருவாகும். ஸோ அதனால் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சின்ன மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரொம்ப கவனம், பேராசை இல்லாமல் இருக்குது. ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கிறதுனால பெருத்த பேராசைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் இல்லீகல் அஃபேர்ஸு, இல்லை நண்பர்களோட வெளியில் போகலாம் ஜாலியாக போகலான்னு சொல்லிட்டு அதனால் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை என்னென்னா ஒரு பிரார்த்தனைங்கிறது ரொம்ப அவசியங்க. 3 வேளை சாப்பாடு, ஒரு வேளை உறக்கம் எப்படி ரொம்ப முக்கியமோ அது மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கள். காலையில் எழுந்து ஒரு 15 நிமிடங்கள் மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுவது அற்புதமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட்
சப்ஜெக்ட் வந்து ராகு கேது. ஸோ என்றைக்குமே வந்து இந்த ராகு கேதுங்கிற நிழல் கிரகங்கள். ஸோ இது எப்படி நம்ம ஜாதகத்தை எப்படி எஃபெக்ட் பண்ணுதுங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து உதாரணத்துக்கு வந்து எல்லாருக்குமே உங்களுடைய ஜாதகங்கள் நல்லா தெரியும். ஸோ அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பிளானட் வந்து நிறைய இருக்கும். ஸோ நிறைய பிளானட் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல இருக்கும். என்றைக்குமே இந்த ராகு கேதுகள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் பிளானட் மேலே அது போதுன்னு வைக்கலேன், அந்த ராகு வந்து கோச்சாரத்தில் போகும்போது அப்போ வந்து உங்களுக்கு அது ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனால் இது எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஸோ எப்படி வந்து உதாரணம் சொல்ல போனால் இப்போ வந்து ராகு வந்து மேஷத்தில் இருக்குது. ஸோ மேஷத்தில் இருக்கிற அந்த ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து சூரியன் உச்சம், ஓகேங்களா, சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாக இருக்குது அப்படிங்கிற வச்சுமே. ஸோ அங்கே வந்து இந்த ராகு வந்து இப்போ பிரயாணிக்கும் போது அந்த டிகிரியில் வந்து இவருக்கும் வந்து இப்போ ஒரு 7 டிகிரி 10 டிகிரியோ 12 டிகிரியில் இருக்கணும். அப்போது வந்து இது பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும். ஸோ சூரியன் மேலே வந்து இப்போ உதாரணம் சொன்னால் ஒரு மேஷ லக்னக்காரர், சூரியன் 5ஆம் அதிபதி, சூரியன் அந்த லக்னத்திலேயே வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உச்சமாக இருக்கும்போது எல்லாருமே பெரிய ஒரு வளர்ச்சி, ஆஹா சூப்பராக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோச்சாரத்தில் ஒரு ராகு வந்து அந்த சூரியன் மேல் பிரயாணிக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், அதிகாரத்துவம், அதாவது முதலாளி சம்பந்தமான விஷயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு ஒரு டார்ச்சரை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஒரு ராகு கோச்சாரத்தில் ஒரு சூரியன் மேல் பிரயாணிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக, சூரியன் மட்டும் இல்லை, இப்போ சப்போஸ் குரு மேலே வந்து ஒரு ராகு பிரயாணிக்குது, உங்களுக்கு வந்து இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து குரு அங்கே தான் இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் வந்து இப்போ மேஷத்தில் குரு இருக்குன்னு வச்சுமே, அது மேலே வந்து ராகு பிரயாணிக்கிற அந்த காலகட்டம் என்ன இருக்குன்னா, என்றைக்குமே ஒரு ஜனனகால ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு வந்து குருவை தான் நம்ம மெயினாக எடுத்துப்போம். ஸோ அவங்க மேலே வந்து அதை ட்ராவல் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும். இது வந்து ஒரு 3 மாதங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு 3 மாதத்துக்கு இருக்கும். அந்த 3 மாதம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப பிளைண்ட் ஆகிடும். ஸோ ஒன்று வந்து பிளாங்க் ஆக்கி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக உருவாக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து ராகு வந்து அது மேலே போகும்போது அது சார்ந்த துறை, அது சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து அதுலேருந்து எஸ்கேப் பண்ணலாம். அதே மாதிரி கேதுவும் அப்படி தான். ஸோ கேது வந்து இப்போ வந்து துலாமில் இருக்குது. இப்போது யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து இப்போது உதாரணம் சொல்ல போனால் சுக்கிரன் வந்து அங்கே வந்து நல்லா ஆட்சியாக இருக்குது துலாமில் அப்படிங்கும்போது அங்கே கேது அது மேலே போகும்போது மனைவி சார்ந்த உறவுகள், பெண்கள் சார்ந்த உறவுகளால் நமக்கு ரொம்ப டென்ஷன்ஸு, வழக்குகள், கேதுனாலே வழக்குகள், கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த டென்ஷன் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னும் போது அது 3லேருந்து ஒரு 4 மாதம் வந்து போட்டு படுத்தி எடுத்துருங்க. ஸோ என்னோடய உதாரணம் சொல்ல போனோம்னா எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆகிற டைம். ஸோ செவ்வாய் வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும், ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தோன்னா ஒரு டிசாஸ்டர் மீன்ஸ் என்னோடய வேலையை வந்து திடீர்னு பறிக்கப்பட்டுச்சு. ஸோ இது என்னென்னா வேலை வந்து பறிக்கப்பட்டோன்னே எனக்கு ஒன்றுமே ஓடும், என்னென்னா அது செவ்வாய் திசை ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை போயிடுச்சுன்னு. என்றைக்குமே வந்து எனக்கு வந்து வேலை இல்லைன்னு நான் வீட்டில் உட்காந்ததே கிடையாது. பட் அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருந்தால்தான். பட் அப்படி இருந்தபோது எனக்கு வேலை பறிக்கப்படும் போது எனக்கு வந்து நான் நினச்சேன் இன்னொரு வேலை கிடச்சிருங்கிற தைரியத்தில் நான் பேப்பர் போட்டேன். பட் என்னாச்சுன்னா பேத்தட்டிக்கலி அந்த வேலையை வந்து நமக்கு ஒரு சின்ன இதில் வேறு ஒரு விஷயத்தில் கிடைக்காம போயிடுச்சு. எவ்வளோ பெரிய கொடுமை. இந்த கொடுமையிலேருந்து நான் எப்படி வரப்போகிறேன்னு தெரியல. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வேலை இல்லைன்னும் போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குச்சு. அது ஒரு 3 மாதம் இருந்துச்சுங்க. அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா என்னோட தசாதிபன், இனிமேல் தசாபுத்தி அந்தரங்கள் தொடர்பு இருந்தால் தான் இது நிறைய நடக்கும், இல்லைன்னா மைல்டாக தான் பாதிக்கும். ஸோ எனக்கு செவ்வாய் தசை நடக்குது. அந்த டைமில் ஜனனகால ராகு வந்து அந்த செவ்வாய் மேலே போகும்போது அந்த 3 மாதங்கள் நான் வந்து படாத கஷ்டப்பட்டேன். எனக்கு வேலையிலேருந்து கண்டிப்பாக கை வச்சிச்சுங்க. வேலை சம்மந்தமான விஷயங்களில் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. இந்த 3-4 மாதங்கள் வந்து பெரிய ஸ்ட்ரெஸ். 4 மாதம் வந்து எனக்கு வருமானம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குங்கிறத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கையில் வச்சுக்கோங்க. கோச்சாரத்தில் ராகு அது மேல் பிரயாணிக்கிற அந்த காலகட்டத்தை வச்சு கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி கேதுவும் அது மாதிரி தான். கேது எப்பப்போலாம் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து எது மேலே பிரயாணிக்கிறது பாருங்கள். கிரகம் இல்லைன்னா ஒன்றுமே எஃபெக்ட் பண்ணாதுங்க. அது கிரகத்து மேலே போகும்போது தான் ராகு கேதுகள் எஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் டிப் ஆஃப் த வீக். ஸோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.